எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்குங்க, ஏன்னா மோசமாகலாம். என்னாச்சு? இனி எதுவும் முடியாது. ஓடுங்க. இந்த இடத்துல நாம போராடினாதான் நாம உயிர் வாழ முடியும். இங்க நாம தனியாலாம் இல்ல. நம்ம ஷிப்பு சேதமாகாத மாதிரி தான் இருக்கு. அதுல மெடி பேக் இருக்கும், அதை நாம எடுத்தாகணும். என்னால அங்க போக முடியுமான்னு தெரியல. இப்போதைக்கு அது இருந்தாதான் நம்மளால தப்பிக்க முடியும். அதை நீ தான் எடுத்துட்டு வந்தாகணும். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நான் அதை இழக்க விட மாட்டேன். உங்களுக்கு ஒரு வீடியோ கால் வருது. ஆடியோ மட்டும். ஹலோ கேட், கம் ஆன். ஏன் இப்படி பண்ற? உன் பர்த்டே விஷயமா காலங்காத்தால உன் முகத்தை நான் பார்க்க கூடாதா? நீ என் முகத்தை பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏற்கனவே உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. கம் ஆன் பர்த்டே கேர்ள். சரி அப்பனா அங்க வரேன், சரியா? இல்ல, நான் இன்னும் ரெடி ஆகல. சரி, நாம சாப்பிடும்போது பார்க்கலாம். ஜூன் 9ஆம் தேதி 2067. எனக்கு 21 வயசாகுது. எப்பவும் பர்த்டேன்னு வந்தா எல்லாரும் நம்மளை கொண்டாடுவாங்க, அடுத்த வருஷத்துக்காக எல்லாரும் வாழ்த்துவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. ஏன்னா கொலம்பஸ் 7ல 21 வயசு வரை யாரும் இருந்ததில்லை. ஏன்னா இந்த ரீசைக்கிள்டு ஏரை அவங்க லங்ஸ் எடுத்துக்காத. பூமியில் வாழ்கிறத பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன். படித்து தான் ஆசையை தீர்த்துக்க முடியுது. ஏன்னா நான் அங்கே போனதே இல்லை. ஆரம்பத்தில் நாங்கள் உருவாக்குன சூரியன் பூமிக்கு வெளிச்சம் கொடுத்து உயிர் கொடுக்கணும்னு நினச்சோம். எங்களோட கிரகம் சூரியனுக்கு சரியான தூரத்தில் தான் இருக்குது. அதனால இங்கே இருக்கிற அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாமே கரெக்டான பாப்புலேஷனில் தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ வாழ்கிற வாழ்க்கை எப்போ வேணும்னாலும் முடியலாம். பூமி ஆர்பிட்டில் இருந்து போனதுலேருந்து பார்ட்டிகல்ஸ் ஆக்சிலரேட்டர்ஸை வச்சு ரீசெட் பண்ண பார்த்தோம். அதன் விளைவாக கேலக்சிஸில் எல்லாம் வார்ம் ஹோல்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் யாரும் பார்க்காத அளவுக்கு டெம்பரேச்சர்ஸும் அதிகமாகிடுச்சு. அதனால் தண்ணியும் எவாப்ரேட் ஆயிடுச்சு. தண்ணி இல்லாததால் பிளான்ஸ் எல்லாமே இறந்து போயிடுச்சு. பிளான்ஸ் இல்லாததால் அனிமல்ஸ் கூட இறந்து போயிடுச்சு. மனித இனம் அழியறதுக்கு முன்னாடி 7 ஷிப்ஸ் சர்ஃபேஸை விட்டு போயிடுச்சு. அது நடந்து 40 வருஷம் ஆகுது. ஒவ்வொரு ஷிப்பும் மனிதர் வாழக்கூடிய கிரகங்கள் இருக்கான்னு தேட போயிடுச்சு. கிட்டத்தட்ட 37 வருஷமாக நாங்கள் தேடிட்டுருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ட்ரைனிங். எதிரிகள் நம்மள தாக்குறாங்க. செக் பாயிண்ட் எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் 100 மீட்டர்ஸ்ல. நான் கவர் பண்றேன்.
போங்க. போங்க 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 போங்க. இன்னும் 50 மீட்டர்ஸ் தான். உன்னால நாங்க பொறுமையா போறோம் ஃபாஸ்டர். நீ தான் உன் ஃபிளாங்கை செக் பண்ணாம வேகமா போயிட்டு இருக்க. ஏமா நீ வேகமா வந்தா உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமா? ஆமா நீயும் எல்லா பொண்ணுங்களும் சமன்னு சொல்லுவல. அமைதியா இரு கார்டர். பிரஷர்ல இருந்தா இப்படி தானே பேசுவான். காய்ஸ் நீங்க கீழே சொதப்பிக்கிட்டு இருக்கீங்க. கால்டர் நீ ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க. உங்க இடத்துக்கு போறதுக்கு 2 நிமிஷம் டைம் இருக்கு. வேகமா போங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க 2 நிமிஷம் தான் இருக்கு. மேக்ஸை செக் பண்ணுங்க. சரி எல்லாரும் என் பின்னாடியே வாங்க. நம்ம போயிடலாம். என் பின்னாடி வந்தீங்கன்னா அவங்கள நான் பாத்துக்கிறேன். அவங்க ரீலோட் வர வெயிட் பண்ணி ஓடி போயிடலாம். எல்லாரும் ஒன்னா இல்லாம பிரிஞ்சு போங்க. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. அது எங்க இருக்கு? லொகேட்டர் நம்ம எங்க தான் இருக்கோம்னு காட்டுது. எல்லாரும் அலர்ட்டா இருங்க. நான் அதை பார்த்துட்டேன். 20 மீட்டர்ஸ் தான். கான்டாக்ட் லிங்க். எக்ஸசைஸ் முடிஞ்சது. பரவாயில்ல. முன்ன மாதிரி நீங்க இல்லைனாலும் இப்போ பரவாயில்ல. சிமுலேட்டர்ல நான் இருக்கும்போது தான் ஷிப்பை விட்டு வெளியே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இது உண்மை இல்லைன்னு தெரியும். ஆனா இதுவரை ஒவ்வொரு நாளும் கடந்து வந்திருக்கேன்னா அது இதனால தான். உங்க ஒவ்வொருத்தரோட ரிப்போர்ட்ஸையும் செக் பண்ணி பாருங்க. எதுக்கு இந்த ட்ரைனிங்? எப்படியும் இது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நாம தயாரா இருக்கணும். என்ன தயாரா இருக்கணும்னா எதுக்கு? நம்ம ஷிப்பை விட்டு இறங்குறதுக்காக. நடக்குதான்னு பாப்போம். ஹேய், அவன் என் அண்ணன்றதுனால நீ அமைதியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே எல்லாரும் வாங்க. இப்போ ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட். ஆல்ரைட், இப்போ நீங்க பேர் ஆகுங்க. 1 2 3 4 1 2 3 4 1 2 அப் டவுன் 1 2 நீ நீ. பாத்துமா. சரி சரி போதும் நிறுத்துங்க. 2 minutes பிரேக். இங்க இருக்கிறதுலயே நீ தான் சின்ன பொண்ணு. அதனால அவன் கிட்ட வரும்போது உன் முட்டியையும் எல்போவையும் வச்சு தாக்கு. நீ உன் கையை அதிகமா யூஸ் பண்ற. உன் கோரை யூஸ் பண்ண. இப்ப என்ன நீங்க என்ன திட்ட போறீங்களா? நான் எதுவுமே சொல்லலையே. சொல்லிதான் தெரியணுமா என்ன? ஸ்மூத்தாவும் வேகமாவும் தாக்கணும். சுத்தமா புரியல. நிதானமா பொறுமையா தாக்கு. இது ஓகே, ஆனா இன்னும் ஸ்லோவா. குட். இந்த மாதிரி நீ பொறுமையா தாக்குறதுனால உன்னோட மசில் மெமரி அதிகமாகறதோட உன் மோஷன் ஸ்மூத்தா இருக்கும். அதோட உன் வேகத்தை நீ அதிகரிக்கலாம். பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் நிதானமா இரு. மத்தவங்க முன்னாடி நீங்க என்ன கூப்பிடும் போது எனக்கு பிடிக்கல. நீ பலசாலியா ஆகணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி செய்யறேன்.
இப்படி பண்ணுவேன்னு உன் அப்பாவுக்கு வாக்கு கொடுத்து. எனக்கு நீங்க என் அப்பா மாதிரி இருக்க வேண்டாம். அண்ணனாவும் தேவையில்ல. சரி, வேற என்னவா இருக்கணும்? கேப்டனா இருங்க. ஓகே, என்ன தாக்கு. வார்ம் ஹோல் டிராவல் நம்ம எப்ப பண்ண போறோம்? கவனத்தை சிதற விடாத, என்ன தாக்கு. நாம எங்க இருந்தா செத்துருவோன்னு தெரியும்ல. நம்ம உயிர் வாழ அது மட்டும் தான் வழி. அது இப்போ முக்கியம் இல்ல. மத்த ஷிப்ஸ் கிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. ஒருவேளை அவங்க போயிருந்தாங்கன்னா? ஆமா, அவங்க போய் செத்தும் போயிருக்கலாம். நாம இங்கே சாகிறதுக்கு பதிலா அதை போய் பண்ணலாம்ல. ஹேண்ட்ஸ் அப், அப். கைய மேல வச்சுக்கோங்க. பரவாயில்லையே. ஆல்ரைட், என்கிட்டயே காட்டுறியா? ஓகே, பாப்போம். லைட் ஆல்மோஸ்ட் 3 lakh kilometers per second டிராவல் ஆகும். எங்களுக்கு தெரிஞ்சவரை இந்த யூனிவர்ஸில் அதை விட ஃபாஸ்ட்டாக எதுவும் போக முடியாது. லைட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுறதால, அப்புறம் அதோட ஸ்பீட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதால அதை யூஸ் பண்ணி இந்த யூனிவர்ஸோட டிஸ்டன்ஸஸை கால்குலேட் பண்ணலாம். பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டெல்லாரோட பேர் ப்ராக்சிமா சென்டாரி. அதோட லைட் பூமிக்கு வரத்துக்கு 4 years ஆகும். ஆண்ட்ரோமெடா அப்படின்ற கிட்ட இருக்கிற கேலக்சியோட லைட் எர்த்துக்கு வர 2 million years ஆகும். இதுவரை நான் 21 வருஷம் தான் வந்திருக்கேன். அந்த இடத்துக்கு போக லைட்டை விட ஃபாஸ்டரானவே என்னன்னா வார்ம் ஹோல் தான். அட, நான் என்னமா சொல்ல போறேன்? நானும் சர்ப்ரைஸா இருக்கிற மாதிரி நடிக்கிறேன். இப்போ நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நாம அங்க போனா நம்ம வந்துட்டோம். கேப்டன் என்ன அவங்க நம்மள வர சொன்னாங்க, நம்ம வந்துட்டோம். யாராவது ஏதாவது சொன்னாங்களா? கேப்டன் வந்துட்டு இருக்காரு. படபடப்பா இருக்கு. உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று காட்டுறேன். உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வீட்டுக்கு இப்போ தூரமாக வந்துட்டோன்னு. அட்லீஸ்ட் ஒரு காலத்தில் அதான் வீடாக இருந்துச்சு. அதான் ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டோம்ல. சமீபத்தில் நமக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் கிடைச்சது. ஹோவன் சிஸ்டம்ல இருக்கிற வார்ம் ஹோல்ல இருந்து. அது என்ன டிரான்ஸ்மிஷன்? மத்த ஷிப்ஸ்ல இருந்தா? இல்ல, நம்ம ஷிப்ஸ்ல இருந்து இல்ல. வார்ம் ஹோல்ல இருக்கிற ஒரு கிரகத்துல இருந்து. சிக்னல் வீக்கா இருந்தாலும் அது அங்கதான் இருக்கு. ஆமா, அது நீதானே அதை கண்டுபிடிச்ச? கடந்த 37 வருஷத்துல இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கான்டாக்ட். 37 வருஷமா இந்த ஷிப்ல தான் நாம எல்லாருமே இருக்கோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு வீடு. ஆனா இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக தான் வாழ்நாள் முழுக்க தேடிக்கிட்டு இருந்தோம். அது என்னங்கிறத நாம பார்ப்போம். அந்த வார்ம் ஹோலுக்கு ஒரு ஸ்கவுட் ஷிப் அனுப்ப போறோம். லைட் க்ரூவோட நானும் அதுல போறேன். நாளைக்கு 9 மணிக்கு உங்களுக்கு லிஸ்ட் வரும். நாமளும் அந்த லிஸ்ட்ல இருப்போமா? இந்த கிரகம் வாழக்கூடியதா இருந்தா இதுதான் நம்ம புது வீடா இருக்கும். கோச் லூப் டிட்டாச்ட் செய்யப்பட்டது. ஹே கேப்டன். எஸ். பூமியில உங்களுக்கு பிடிச்சது என்னது? காத்து தான். இங்க இருக்கிற ரீசைக்கிள் செய்யப்பட்ட காத்தை விட சுத்தமா இருக்கும். தெளிவா சொல்லுங்க. சுத்தமா இருக்கும், நல்லா இருக்கும். அதுவும் குறிப்பா மழைக்கு அப்புறம். ஏன்னா அதோட வாசனை நல்லா இருக்கும். அங்க இருக்கிற கடல், அங்க இருக்கிற புற்கள். வார்ம் ஹோல்குள்ள இப்ப போக போறோம். ஹார்ஸ் ரைட் பண்ணிருக்கீங்களா? என்னது? யா, ஒரு தடவை நான் ஓட்டியிருக்கேன். அதுவும் உன்னோட அப்பா கூட தான். ஒரு 11 வயசு இருக்கும். அப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தோம். நாங்கள் போகிற வழியில் குதிரைகள் இருக்கிறத பார்த்தோம். அப்போ தான் அது மேலே ஏறி உட்காந்து ஓட்டலாமான்னு நினச்சோம். அங்கே இருக்கிற ஃபென்ஸில் எகிரி குதிச்சு
நாங்கள் கிட்ட போகிறதுக்குள்ளே உங்கள் அப்பா குதிரையில் ஏறி உக்காந்துட்டாரு. அது மேலே ஏறி உக்காந்து வேகமாக போக சொன்னான். அப்புறம் அது மேலே எகிரி காலை தூக்குச்சு. அப்போ அவன் ஒரு கையால் குதிரையை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையை காற்றுல ஆட்டிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் அதை அமைதிப்படுத்தி அதுக்கப்புறம் ஏன் டர்னுன்னு என்கிட்ட கொடுத்தான். கைஸ், எதையாவது பிடிச்சிக்கங்க, ஏன்னா இப்போ மோசமாக இருக்கும். ஏமா என்னாச்சு? வானத்துல இருந்து ஒரு பாடி விழுந்துச்சு. அதோ இந்த மலைக்கு பின்னாடி அங்க இருக்கிற தண்ணியில விழுந்துச்சு. அவங்க திரும்பவும் நம்முடைய பூமிக்கு வந்திருக்காங்க. பாருங்க. வேற்றுக்கிரக வாசிகளை நாம உள்ள விடக்கூடாது. பாரபட்சம் பார்க்காம அவங்கள கொன்னுடணும். அவங்களுக்காக எந்த ஈவு இறக்கமும் பார்க்காதீங்க. அதுக்காக நாம அவசரப்படணும்னு எந்த அவசியமும் இல்லையே. என்ன தைரியம் உனக்கு? என்னையே எதுக்குறியா? உன் தகுதி என்னன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கியா? வேற்றுக்கிரக வாசிகள் யாரா இருந்தாலும் உயிரோட விடாதீங்க. போலாம். பாடி ஸ்கேன் ஆரம்பிக்கப்படுகிறது. பாடி ஸ்கேன் நிறைவடைந்தது. ஹார்ட் ரேட் 200, பிபி 125/85, லைஃப் ரேட் 90%. வீடியோ கால் ஒன்னு வருது. ஹேட், நாங்க தண்ணில மாட்டிக்கிட்டு இருக்கோம். கேட் உனக்கு கேக்குதா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? எனக்கு உதவி தேவை. ஹேலி, இரு, நான் வரேன். டோபோகிராஃபி ஸ்கேன்ட். ட்ராக்கிங் சிஸ்டம் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஹேலி ஸ்விண்டில் இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்காங்க.
ஹேலி நிறுத்து. கால என்ன நடந்துச்சு? ஷிப்பு கீழே விழுந்துருச்சு. இல்ல இல்ல இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன். இல்ல நம்ம இங்க மாட்டிக்கிட்டோம். இதை சுத்தமா நம்ப முடியல. முதல்ல எந்திரி, வா போலாம். இரு, எல்லாரும் எங்க? வெஸ்டர்ன் எங்க? கேப்டன் 100 எங்க? ஹேலி இங்க பாரு, நீ ஷாக்ல இருக்கன்னு தெரியுது. ஆனா நம்ம உதவிக்கு ஏதாவது பண்ணிதான் ஆகணும், புரியுதா? எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் இப்ப என்ன பண்ணட்டும்? நல்லா அழுத்தி புடி. ரத்தம் அதிகமா போய்கிட்டே இருக்கு. ஹேண்ட் கேக்குதா? போய்கிட்டே இருக்கு. ஹேலி ஹேலி இவ்வளவு கொஞ்சம் திருப்பு. இவளுக்கு ஒன்றும் ஆகாது. என்னாச்சு? எங்க இருக்கோம்? நீ பயப்படாத. பயப்படாத. என்னோட ரத்தம் மாறி இருக்கு. ஆனா இது ஏன் ரத்தம் இல்லைன்னு சொன்னானே. நீ முதல்ல மூச்சு விடு, நல்லா டீப்பா எடு, பொறுமையா நல்லா இழுத்து விடு. அவ்வளவுதான், பொறுமையா. குட். உனக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கணும், அப்பதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அண்ட் உனக்கு என்ன ஆச்சுன்னு நான் பார்க்கணும். இதை நல்லா பிடிச்சுக்கோ. என்ன? நீ இறக்க போற. அப்படிலாம் சொல்லாத. ஏதாவது வலி இருக்கும், ஏதாவது வலி இருக்கும், ஏதாவது வலி ப்ளீஸ் இருக்கும். நிறுத்து. வெஸ்டர்ன் அண்ட் இங்க பாரு, என்னைய பாரு, சரியா? அண்ட் என்ன இங்க பாரு. இட்ஸ் ஓகே. அண்ட் செத்துட்டாளா? அண்ட் அவ செத்துட்டாளா? இல்ல, இவ சாவக்கூடாது. இல்ல இல்ல இல்ல, நிச்சயம் சாகக்கூடாது. இல்ல, இவ சாகக்கூடாது. நாம ஏதாவது செய்யலாம். ஆக்சிஜன் இங்க அதிகமா தான் இருக்கு. கிராவிட்டி நார்மலா தான் இருக்கு. கேட் கேட் கொஞ்சம் கொஞ்சம் எங்க போற? இப்ப இங்க சிக்னல் ஆக்டிவா இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப என்ன பண்றது? என்ன மன்னிச்சிரு.
வெஸ்டர்ன், ஹேலி, யாருக்காவது கேக்குதா? யாருக்காவது கேக்குதா? ப்ளீஸ் பதில் சொல்லுங்க. ஒரு வீடியோ கால் வருது. யாராவது இதை கேக்குறீங்களா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கேப்டன், நான் தான் கேட். எங்க இருக்கீங்க? கேட், நல்ல வேளை உனக்கு ஒன்றும் ஆகல. ஹேன் இருந்துட்டா. இது என்னோட தப்பு தான். நான் தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். இது உன்னோட தப்பு இல்லை, சரியா? இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான். கேட், மற்றவங்க யாரையாவது காண்டாக்ட் பண்ணீங்களா? இல்ல. சில பேர் தப்பிச்சு போனதை பார்த்தேன். வெஸ்டர்ன், ஹேலி, அப்புறம் சில பேர். ஆனா நாம இங்க தனியா இல்ல. எங்களை வந்து தாக்கி என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. யார் அது? இங்க இருக்கிற உயிரினங்கள் 2 ரகம் இருக்கு. அதுல ஒண்ணு மனுஷ மாதிரி இருந்துச்சு, ஆனா காட்டு மிராண்டி மாதிரி மோசமா இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு வந்து மான்ஸ்டர்ஸ், பீஸ்ட்ஸ். ஆனா நல்ல வேளை நீ தப்பிச்சிட்ட. உனக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் இல்லை. நீ அந்த டோபோகிராஃபி ஸ்கேன் பண்ணியா? ஆரம்பத்தில் பண்ண. ஹேலியை கண்டுபிடிக்க. என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு அனுப்புறேன். அப்போ உன்னால என் லொகேஷனை பார்க்க முடியும். ஓகே, இதை பார்க்குறேன். அனலைஸ் ஆகுது, ஜாயின் ஆகுது. நம்ம கனெக்ட் ஆகிட்டோம், ஆனால் பக்கத்தில் இல்லை. உங்கள் வைட்டல்ஸ் ஆரம்பத்துல இருந்தே அது மோசமாக தான் இருந்தது. உங்களுக்கு என்னாச்சு? இது பாரு, எனக்கு ஒன்றும் ஆகலை. உங்களுக்கு என்ன ஆச்சு? என் கால் இப்போ எப்படி இருக்கு? வெல், என்னால் இனி டான்ஸ் எல்லாம் ஆடவே முடியாது. நீங்கள் 60 கிலோமீட்டர்ஸ் தூரமாக இருக்கீங்க. ரைட். டேட்டாக்காக இன்னொரு வாட்டி செக் பண்ண. ஷிப்பு எங்கே இருக்குன்னு நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஷிப்பு நல்லா தான் இருக்குது. அதில் மெடிபேக்கோட டிஸ்ட்ரெஸ் பீக்கனும் இருக்குது. அந்த டிரான்ஸ்மிஷனை எங்கேருந்து அனுப்பியிருக்காங்கன்னு நீங்கள் ஃபைன் பண்ணீங்களா? இல்லை, வார்ம் ஹோல் மூலமாக வந்ததுனால அதை நம்ம இழந்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ணட்டும்? நீ முதல்ல என்னை வந்து பாரு, அதுக்கப்புறம் ஷிப்பை போய் பாரு. ஆனால் நீ இந்த இடத்துக்கு வர்றது ரொம்பவே கஷ்டம்தான். பொறுமையார், ஏன்னா இங்கே வரத்துக்கு உனக்கு 2 நாள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ ரொம்ப டயர்டாக இருப்ப. உனக்கு பசி வேற எடுக்கும். தெரியல. ஸ்கேனரை பயன்படுத்தி சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பாரு. அதுக்கப்புறம் ஒரு கேம்ப் ரெடி பண்ணி அங்கேயே ஓய்வு எடுத்துட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்துரு. ஸ்கேனிங் செயல்படுத்தப்படுகிறது. சாப்பிடுவதற்கு உகந்ததல்ல.
கேப்டன் ஹண்டரோட வைட்டல்ஸ். ஹார்ட் ரேட் 32, பிபி 83/45, லைஃப் ரேட் 65%. பாத்தியா இப்ப நம்ம ஆளுங்க எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு பாத்தியா? எங்க எல்லாரையும் வழி நடத்துறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. இப்ப இவங்கெல்லாம் உயிரோட இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நான் தான். நான் என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சேன். இங்கிருந்து போ. என்னத்த பண்ணி கிழிச்ச? உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நீ எடுக்கிற முடிவு எதுவுமே சரியில்லை. ஒண்ணு நான் சொல்றத கேளு, இல்லைன்னா சாவு. அவளை கொல்லுங்க. அமைதியா இரு, சத்தம் போடாத. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் சொல்றேன்ல. ரோகன், இங்க வா சீக்கிரம்.
நீங்க போக வேண்டிய இடத்துக்கு 56 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. சரியா அங்க போகிறதுக்கு 2 நாள் ஆகும். கேப்டன் ஹண்டர்ஸோட லைஃப் ரேட் 43% இருக்கு. வேகமா போகணும்னா நீங்க மேலதான் ஏறணும். ரொம்ப நேரம் எடுக்குதா? எனக்கு இதுக்கு மேலே போக முடியாது. சரி, நீ சேஃபாக இருக்கல்ல? எஸ். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க ஹண்டர். உண்மையாவா? மோசமாக தான் இருக்கேன். ப்ளீடிங் நின்று போச்சு, ஆனால் நிறைய ரத்தத்தை இழந்துட்டேன். அப்புறம் என் கால் மோசமாக தான் இருக்கு. ஆனால் பரவாயில்ல, சுவாசிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இன்னும் 48 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கேன். சரியான நேரத்துக்கு வர முடியுமான்னு தெரியல. நம்மக்கிட்ட இருக்கிற மோசமான பலவீனம் என்னன்னா நம்பிக்கை இல்லாதது தான். நான் உன்னை நம்புறேன் கேட். என்னை பற்றி யோசிக்காத, எனக்கு ஒன்றும் ஆகாது. நீ இப்போ ரெஸ்ட் எடுத்துக்க. நாளைக்கு நீ இங்கே வந்துடுவ. குட் நைட் கேப்டன். குட் நைட். இன்னும் நீங்க போக வேண்டிய இடத்துக்கு 49 கிலோமீட்டர் இருக்கு. சரியா நீங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு 47 மணி நேரம் ஆகும். கேப்டன் ஹண்டர்ஸோட லைஃப் ரேட் இப்போ 39% இருக்கு.
நீங்க போக வேண்டிய இடத்துக்கு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. கேப்டன் ஹண்டர்ஸோட லைஃப் ரேட் 33% இருக்கு. இன்னும் 1 கிலோமீட்டர்ல நீங்க போக வேண்டிய இடம் வந்துரும். கேப்டன், கேப்டன், ஹே கேட், நீ வருவேன்னு எனக்கு தெரியும். என்ன மோசமா இருக்கீங்க? தேங்க்ஸ். சரி, இருங்க பார்க்குறேன். பாடி ஸ்கேன் செயல்படுத்தப்படுகிறது. இதுக்கு என்ன மன்னிச்சிரு. ஓகே, ஒரு கிரகத்துக்கு போய் நீ வாழணும்னு கனவு கண்ட. ஆனா இங்கே உன் கதை முடிய போகுது. பாடி ஸ்கேன் முடிந்து விட்டது. அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமா இல்லை. அப்புறம் அவ்வளோ சீரியஸாகவும் தோணலை. உங்க ரிப் போய் லங்ல குத்தி இருக்கு. அதனால தான் எனக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்கா? கேட், நீ போய் ஷிப்ல இருந்து மெடிக் பேக்கை கொண்டு வா. சரி, சாலட் ஷிப் எடுத்துக்கிட்டு மெயின் ஷிப்க்கு போகணும்ல. என்ன சத்தம் அது? குதிரை சத்தம்.
என்ன குதிரையா? இந்த கிரகத்துல நீயே அந்த குதிரையை ஓட்டிட்டு வந்த? ஆமா, நான் அவளை காப்பாத்தின அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணான். சரிதான். அது இருக்கட்டும், நீ யாரையாவது கொன்னையா? இல்ல. அப்படின்னா ஷிப்பு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிறவங்கள நாம தேடி பார்க்கலாம். அப்படியே இங்க இருந்து கிளம்பலாம். இங்க இருந்து ராக்கெட் 13 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. ஆனா அங்க போற வழி மோசமா இருக்கு. இந்த குதிரை இங்கேயே இருக்கட்டும், அதை நான் பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் முன்னெச்சரிக்கை. ஜாக்கிரதையா போ. நான் வந்துட்டேன். நல்லது கேட், சந்தோஷம். எங்கேயாவது உயரமா போய் அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு பாரு. சரி.
நான் இங்கே வந்துட்டேன். டிஸ்ட்ரெஸ் பீக்கனை ஆக்டிவேட் பண்ணுறேன். சிக்னல் தேடப்படுகிறது. டிஸ்ட்ரெஸ் பீக்கன் செயல்படுத்தப்பட்டது. குட் ஜாப். நீங்க திரும்பி வரும்போது அந்த மெடிக்கிட்ட கொண்டு வந்துரு. இதை உடனே வரேன். கேப்டன், நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்த சிக்னல் இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. கேட், நாம எங்க இருக்கோம்னு தெரியுமா? இதுக்கு என்னால ஒரு விஷயம்தான் சொல்ல முடியும். கேப்டன், கேப்டன் ஹண்டரை ட்ராக் பண்றேன். இங்க பக்கத்துல ஹீட் சிக்னேச்சர் இருக்கு. கேப்டன், கேப்டன் இருக்கீங்களா?
ஏன் அப்படி விட்டுட்ட? எனக்கு கொண்டாடு. பழைய மொழிய பேசுற? எனக்கு உன் உதவி தேவை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நீ என்ன பண்ண? அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். என் பேரு ரோகன். நான் உனக்கு உதவுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்க? நீ இப்ப என்ன கொன்னுட்டா அப்புறம் உன் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாது. சரி, நீயே சொல்லு. நீ ஸ்டிச் பண்ணுவியா? என்ன? ஊசி வச்சு தப்பியான்னு கேட்டேன். நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணும்? ஏன்னா நீ எனக்கு உதவலைன்னா உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் செத்துருவாங்க. நீ வார்ன் பண்ணாம வந்து அட்டாக் பண்ண. எங்களுக்கு வேற சான்ஸ் இல்ல. இல்ல, என் கூட்டத்தில் இருக்க சிலர் உன்ன மாதிரி ஆளுங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் உங்களை தடுக்க பார்த்தேன். எத்தனை பேர் இருக்கீங்க? 100 பேருக்கு மேல இருப்போம். நான் வந்து ஸ்கேவன்சர் பார்ட்டியை சேர்ந்தவன். வேற்றுக்கிரக வாசிகள் எல்லாரும் ஆபத்தானவங்க இல்லைன்னு நம்புறவங்க. நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ண? ஜுவால் கிட்ட என் பொண்ணு இருக்கா. அந்த கிரியேச்சர்ஸா? உன் ஃப்ரெண்ட்ஸையும் தூக்கிட்டாங்க, அதோட உன்னையும் தான். ஆனா நீ தப்பிச்சிட்ட. இதனால என் பொண்ணு உயிரோட இருப்பாடு எனக்கு தோணுது. ஏன் உடனே கொல்ல மாட்டேங்கிறாங்க? பொறுமையா சாப்பிடதான். ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு அவங்க என் மக்களை வேட்டையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ மட்டும்தான் அங்கிருந்து தப்பிச்சு வந்த. நீ என்ன அங்க கூட்டிட்டு போ. உன் பொண்ணுக்கு என்ன வயசு? நிடால் 9 வயசு. எனக்கு நான் அவன் மட்டும்தான் இருக்கா. நான் எதுக்கு ஒன்று நம்பணும்? என் குதிரையை நம்புவ, என்னைய நம்ப மாட்டியா? உன்னோட குதிரையா? ம். ஆனா அவ இப்ப எனக்கு சொந்தம்.
வேகமாக போகணுன்னு சொன்னேன், அப்புறம் ஏன் நிறுத்தணும்? குதிரைக்கு ரெஸ்ட் வேண்டாம்? ஒன்று அதை விட்டுட்டு இங்கேருந்து நடந்து போகலாம், இல்லை வெயிட் பண்ணி வேகமாக போகலாம். நான் அப்படி பண்ணதுக்கு சாரி. பொண்ணோட அம்மா எங்க? அவ குழந்தையா இருக்கும்போதே ஜாவுல கொண்டுட்டாங்க. ஜவுல்னா? ஜந்துன்னு அர்த்தம். எப்படியாவது அப்படி இல்லை, ஒரு 400 வருஷத்துக்கு முன்ன இங்கே யாரும் வாழ முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் 7 சிப்ஸ் பூமிக்கு இங்கே திரும்ப வருவோம்னு சொல்லிட்டு போனாங்க. இங்கே இருந்த மீதி பேரெல்லாம் இந்த கிரகத்திலேயே தான் 100 வருஷத்துக்கு மேலே இருந்தாங்க. அதில் ஒரு குரூப் இங்கே வந்து வாழ ஆரம்பித்தாங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் நிலத்திலேயே இருந்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் தான் இவங்க மிருகமாக மாறிட்டாங்க. இது என்ன வருஷம்? இது 2452. அப்புறம் இது பூமி தான். அந்த 7 சிப்பில் இருந்த ஆள் தானே நீ? நான் வந்த வழி என் காமில் இருக்கு, அது நமக்கு வழியை காட்டும். ஹெய்லி, ஹெய்லி, ஹெய்லி. ஹே, உன்னை பார்த்ததுல சந்தோஷம். இவன் எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நீ தானே எங்க ஆளுங்களை கொன்ன. நீ தானே கொன்ன. நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. கேட், எங்கேயும் போகாத. நான் எங்கேயும் போல. சரியா? அதுக்கு அப்படியே கிழிச்சதுங்க. எனக்கு அப்ப என்ன பண்றதுனே தெரியல. என்ன பண்றதுனே தெரியாம அங்க உட்காந்து வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். முதல்ல நீ பொறுமையா இரு. ஒரு சின்ன பொண்ணு இங்க இருக்கத பாத்தீங்களா? அவர் பொண்ணை தான் தேடிட்டு இருக்காரு. நாங்க அலறல கேட்டோம். ஆனா அந்த சத்தம் ஒரு குழந்தையோட சத்தம் மாதிரி தெரியல. நிஜமாவா? நான் என்னால எதுவும் செய்ய முடியல. நான் தடுக்க பார்த்தேன், ஆனா என்னால முடியல. நம்மளால இங்க எதுவும் செய்ய முடியாது. என்னால எதுவும் முடியல. நீ ஆரம்பத்துல இருந்தே உதவக்கறதான் வெஸ்டர்ன், உதவக்கறதான் வெஸ்டர்ன். ஹெய்லி, 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 இல்ல இல்ல இல்ல, ஹெய்லி, ஹெய்லி, ஹேய், ஹெய்லி. என்ன மன்னிச்சிரு. உன் கேப்டன் உயிரோட தான் இருக்காரு. என்ன மன்னிச்சிரு ஹெய்லி. உங்க கால் போன சரி பண்ணிட்டேன். உன்னை பார்த்ததுல சந்தோஷம்.
அடச்ச, நம்மள எத்தனை பேர் இருக்கோம்? நீங்க வெஸ்டர்ன், அப்புறம் நான். யார் இவன்? அவர் ரோகன், இந்த கிரகத்துக்கு சேர்ந்தவர். கேப்டன், இதுதான் பூமி. இப்போ இயர் என்னன்னா 2452. 2452. ஓகே, அப்போ நீயும் வெஸ்டர்னும் இங்கேருந்து போயிடுங்க. ஏன்னா என்னால் இங்கேருந்து வர முடியாது. டிஸ்ட்ரெஸ் பீக்கன் கிட்ட போய் ஷிப்பை காண்டாக்ட் பண்ணுங்க. அவர் சொல்றது சரிதான், பேசாம இங்கிருந்து போயிடலாம். அவங்க இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல, ஆனா அவங்க வராங்க. இல்ல, என்னால உங்களை விட்டு போக முடியாது. அப்போ ஹெலியை நம்ம என்ன பண்றது? தூக்கிட்டு போக முடியாதா? அவன் சொல்றதுதான் சரி, என்னை இங்கேயே விட்டுட்டு போயிடுங்க. உங்களை விட்டுட்டு போக நான் இவ்வளவு தூரம் வரல. நீ என்ன பண்ண? உங்களுக்கு தெம்பு வரணும்னு அட்ரினல் என்ன கொடுத்துருக்கேன். எந்திரிங்க. இங்கதான் இருந்திருக்கா? நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஹேலியோட உடம்பு நம்ம இங்கே விட்டு போக கூடாது. பார்த்து போங்க, பார்த்து பொறுமையா. இப்ப பரவாயில்லையா? என்ன கேட்டா இன்னொரு ஒரு ஷாட் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா வேண்டாம், இப்ப பரவாயில்ல. நிடால், நிடால், ஏய், நீ கத்துறதுல அவங்க வந்துட போறாங்க. நான் இங்க வந்ததே என் பொண்ணுக்காக தான். என் வழியில வராத. ஷோகன், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் இந்த ஏரியாவை ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க ஹீட் சிக்னல்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, அது அவ்வளோதான் இருக்கணும். எப்படி போகணும்? அந்த பக்கம். நிடால், நிடால், நிடால். அப்பா, வாமா, வெளியில வா, பயப்படாத, வெளியில வா. நிடால், நிடால், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ ரொம்ப தைரியமான பொண்ணு. அவங்க நம்ம ஆட்களை நிறைய பேர் கொன்னுட்டாங்கப்பா. அவங்களுக்குலாம் எப்படி உதவி பண்றதுனே தெரியல. அதனாலதான் நான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன். பரவாயில்லம்மா, நீ இப்ப உயிரோட இருக்கல்ல, அது போதும். நீ இப்ப ரொம்ப பசியோட இருப்ப. இந்தா, அவ பேர் தான் கேட். அவதான் இங்க என்ன கூட்டு வந்தா. இப்ப நாம அவங்களுக்கு உதவணும். இவங்க போன ஷிப்பை சேர்ந்தவங்க தான். என் பின்னாடி ஏறு. நிடால், நிடால், கேட். அப்பா, நாங்க எங்க இருக்கோம்? என்னாச்சு? கேட், கேப்டன், கையெடு, நான் அதை பாக்குறேன். எங்களுக்கு ஒண்ணு ஆகல. உனக்கு எதுவும் இல்ல, நரம்பு எதுவும் கட் ஆகல. சரியா? பயப்படாம இரு. எனக்கு தெரியும். என்ன விட்டு போ. நீங்கிறல்ல. உங்க யாருக்கு ஒன்றும் ஆகல இல்ல? யா, எனக்கு வெஸ்டர்னுக்கு ஒன்றும் ஆகல. எனக்கு வலிக்குது. இந்த கற்களை நகர்த்தவே முடியாது. அதனால என் பொண்ணை கூட்டிக்கிட்டு நீ போ. நாங்க ரெண்டு பேரும் வேற வழியில வரோம். இல்ல, நம்ம பிரிஞ்சு போக கூடாது. வேற வழியே இல்ல.
கூட்டிட்டு போ. நான் மேல வந்து பாக்குறேன். வா போலாம். இந்த பக்கமா போலாம். வா. நான் இங்க இருக்கேன். நான் சொல்றத கேளு. என்ன விடு. எந்திரி. விடு. கொஞ்சம் இரு. என்னாச்சு? என்னாச்சு? பேசாத, அமைதியா இரு. இப்படி வா. சரி, நீ மொத போ. எனக்கு ஒன்றும் ஆகல. Come on. நீ பின்னாடி வர்ற இல்ல? அவ்வளவுதான். அப்படியே வா. பொறுமையா வா. இருங்க. என்னாச்சு? அந்த கிரியேச்சர்ஸ் கஷ்டமா இருக்க போகுது. கேப்டன், கேப்டன், இதுக்கு மேல நமக்கு வேற வழி இல்லை போல இருக்கு. சண்டை போட்டுதான் ஆகணும். அது வந்துருச்சு. அது எனக்கு பின்னாடி தான் இருக்கு. வேகமா போ. சீக்கிரம் வா வெஸ்டர்ன். என் கால் அது பிடிச்சிருச்சு. உன்னுடைய கையை கொடு. கொடுங்கறல. என்ன விட்டுறாத, மேல இரு. Come on, ப்ளீஸ். வா வா வா. வா. தப்பிச்சிட்டோம். வழி மாறிட்டோம். வா போலாம். வெஸ்டர்ன், உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஒன்றும் ஆகலை இல்ல? இங்க வா வெஸ்டர்ன், முதல்ல உட்காரு. இதுங்களை நான் பாத்துக்கிறேன். நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடு. நம்ம ஒன்னாவே போலாம். இங்க இருந்து போன்னு சொல்றேன்ல. நான் போக மாட்டேன். உங்களையும் இழக்க மாட்டேன். நீ இந்த குகையை விட்டு போய் தான் ஆகணும். போக முடியாது. ஏன் இப்படி பிடிவாதமா இருக்க? உங்ககிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். சரி, எனக்கு இன்னொரு ஷாட் அட்ரினலின் தரியா? ஓ, ரொம்ப வலிக்குது. ஓகே, போ போ போ. ஒன்றும் இல்லை, என் கூட வேறு. சரியா? என் கூட வேறு. மயங்கிறாத, உனக்கு ஒன்றும் ஆகாது.
அத நீ கேட்டியா? இங்கதான் இருக்காங்க, சீக்கிரம் வா. கொன்னுடுங்க. ஒன்றும் ஆகலல்ல? உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல? இங்க இங்க என்னாச்சு? நாம வந்துட்டோம். இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க என் கூடயே இருங்க. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா இவங்களை காப்பாத்துறதுக்காக உன் பொண்ணோட உயிரை பணைய வைக்கிறியா? ஏடா நீ முட்டாளா? நீ இந்த பொண்ணாலதான் என் பொண்ணு இப்ப கிடைச்சிருக்கா. என் பொண்ணு உயிரை காப்பாத்திருக்கா. நம்ம சாட்டம் உனக்கு தெரியல. அவங்கெல்லாம் சாகணும். இத்தனை வருஷமா நாம அதை தானே பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாம தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்மளுடைய மக்களை உன்னால நான் அழிய விட மாட்டேன். அவங்கெல்லாம் இன்னைக்கே செத்தாகணும். வேணும்னா நீயும் அவங்க கூட சேர்ந்து சாவு. உன்னுடைய முட்டாள் தானதான் நாமளை அழிக்க போகுது. உங்களோட ஆயுதத்தையாவது கீழே போடுறீங்களா? எங்களுடைய இடத்துக்கே நாங்க அமைதியா போயிடுறோம். இவங்களுடைய ஷிப் இப்ப திரும்ப வருது. அதனால நமக்கும் நம்பிக்கை இருக்கு.
அப்பா கேட் என்னம்மா? வந்து பாருங்க.